இன்றைக்கி பாஸ்தா வச்சு ஒரு ஃபியூஷன் ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன பண்ணங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். இன்றைக்கி நான் வந்து ஒரு ஃபியூஷன் மாதிரி ட்ரை பண்ண போகிறேன். கோச்சுஜங் அல்ஃப்ரெடோ பாஸ்தா வித் சவுத் இண்டியன் சிக்கன் 65 மாதிரி ஒரு டிஷ் ஒன்று பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ கார்லிக் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீல் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன்ஸில் கீழே உள்ளதை வந்து தனியாக இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. அப்புறம் மேலே உள்ள இலையை வந்து இந்த மாதிரி வந்து தனியாக வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கோச்சுஜங் சாஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இது எப்படி ரெடி பண்ணணுங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்டு. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது வந்து அந்த மேக் அண்ட் சீஸில் போட போகிற அந்த பாஸ்தாவை யூஸ் பண்ணி தான் நான் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட என்னென்ன பாஸ்தா இருக்கோ அதை வச்சே நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாஸ்தாவை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை நம்ம பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணிவிட்டு ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் இந்த ப்ராசஸ்ஸு. ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து சொன்ன மாதிரி இந்த பாஸ்தா தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து மோஸ்ட்லி மேக் அண்ட் சீஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த பாஸ்தானாலும் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து மேஜராக வந்து அந்த நீட்டமாக இருக்கிற பாஸ்தா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி ஃபியூஷன் பண்ணுறனால நான் இந்த பாஸ்தா எடுத்துக்கிறேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு நம்ம தனியாக எடுத்துருவோம். பாஸ்தா வேக வைக்கிறதுக்குள்ள தண்ணி வந்து எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு எப்போவுமே பாஸ்தா வந்து வேக வைக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறது வந்து நல்லது. அப்போ தான் வந்து பாஸ்தா ஒட்டாமல் வரும். இப்போ என்ன பண்ணலாம், இதில் 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். ஓகே, நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சக்கப்புறம் நம்ம பாஸ்தாவை போட்டுட்டு ஒரு 3 to 5 minutes வெந்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம அந்த க்ரீமில் ஆட் பண்ணும்போது அதில் கொஞ்சம் நேரம் வேகும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆகும். தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை வந்து போட்டுருவோம். போட்டுட்டு உடனே வந்து கிண்டி விட்டுருங்க, இல்லைன்னா ரொம்ப ஒட்டிடும். சரி, இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், ஒரு 5 minutes கழித்து நம்ம இந்த பாஸ்தாவை எடுத்துருவோம். நம்ம பண்ண போகிற டிஷ்ஷுக்கு வந்து இந்த கோச்சுஜங் பேஸ்ட்டு வந்து ரொம்ப அவசியம். இது நான் வந்து கொரியன் ஹாட் சில்லி பேஸ்ட்டு. இது நான் வந்து அமேசானில் தான் இது வாங்கினேன். ஸோ இதோட ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அது இல்லாதவங்க வந்து என்ன பேஸ்ட்டு போடணுங்கிறதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணுறேன், எப்படி பண்ணணுங்கிறதையும். ஸோ இது கோச்சுஜங் பேஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயிஸ்டர் சாஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் அதுக்கு ஆல்டர்னேட்டாக சோயா சாஸும் அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் இது 2ம் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் எடுத்துருக்கேன். இதையும் ஊற்றிடுவோம். அப்புறம் நம்ம வீட்லேயே பண்ண சில்லி ஃப்ளெக்ஸ் இது 3ம் சேர்த்து இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போது நம்ம ஹோம்மேடு கோச்சுஜங் சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் மேரினேட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூனு, பெப்பர் வந்து 1 ஸ்பூனு, ரெட் சில்லி பவுடர் வந்து 2 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 ஸ்பூனு, உப்பு வந்து 1 ஸ்பூனு. இங்கே நான் வந்து செசமி ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஸோ செசமி ஆயில் வந்து 1 ஸ்பூனு. இது நீங்கள் எந்த ஆயில்னாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க, அப்படி இல்லைனா பட்டர் ஊற்றிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபினிஷிங் டச்சாக வந்து லெமன் ஜூஸ் ஊற்றிடலாம். இல்லைனா லெமனை புழிஞ்சி ஒரு ஸ்பூன் மட்டும் போதும். போட்டுட்டு திரும்ப வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன்.
30 to 35 மினிட்ஸ் கிட்ட மேரினேட் பண்ணிடுங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு நான் செசமி ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சிக்கன் வந்து மோஸ்ட்லி லோ ஃப்ளேம்லேயே வந்து ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் இந்த டிஷ்ஷுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா இங்கே நான் சொன்ன மாதிரி அந்த தைஸ் அந்த பீஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ போன்லெஸ் தான். ஆனால் லோ ஃப்ளேம் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் வரும், ஜூஸியாகவும் இருக்கும். ஈச் சைடு வந்து 7 to 9 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும், இது ரெடி ஆயிரும். சிக்கனை வந்து திருப்பி போட்டுடலாம். பார்ஷியலாக வெந்துருச்சு. ஸோ இது ஒரு 7 மினிட்ஸ் போட்டுட்டு திரும்ப 3 மினிட்ஸ் வந்து ஒரு வாட்டி திருப்பி போட்டுட்டோமாக்கும் சிக்கன் நல்லா வெந்துடும். பட்டர் கரெக்டாக 5 கியூபு கிட்ட போட்டுக்கோங்க. பட்டர் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக்கை போட்டுருவோம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ கார்லிக் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸுக்கு கீழே உள்ள இதை வந்து போட்டுருவோம். இப்போ இது இல்லாதவங்க நீங்கள் வந்து வெங்காயம் வந்து நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுறலாம். அது ரெண்டுமே சேர்ந்து நம்மளுக்கு ஒரு அரோமா, ஒரு ஸ்மெல் ஒன்று கிடைக்கும். அதுதான் நம்மளுக்கு இங்கே வேணும். நல்லா குக் ஆகிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோச்சுச்சங் சாஸ் வந்து போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இதோட கோச்சுச்சங் பேஸ்ட் வந்து இந்தியன் ஸ்டைலில் எப்படி பண்ணணுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது இல்லைன்னு நீங்கள் வந்து இது பண்ணாமல் இருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள், அவங்களுக்கும் நல்லா வரும். இப்போது வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு டம்ளர் வந்து நல்லா போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதோட நம்ம பாஸ்தா வேக வச்ச தண்ணியும் வந்து லைட்டாக ஊற்றிக்கோங்க. லைட்டாக ஊற்றி இதோட மிக்ஸ் பண்ணிடுங்க. எப்போவுமே பாஸ்தா வேக வச்ச தண்ணி, நூடுல்ஸ் வேக வச்ச தண்ணியோட க்ரீமோட மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா வந்து ஒரு மாதிரி க்ரீமி டெக்ஸ்டரில் வரும். நல்லா க்ரீமியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பாஸ்தாவை தூக்கி போட்டுருவோம். எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை வந்து இதில் போட்டுருவோம். போட்டுட்டு இப்போது நீங்கள் வந்து ஃப்ளேமை லைட்டாக ஆன் பண்ணி வச்சுட்டு ஹீட் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஓவராலாக ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து சீஸ் வந்து போட்டுக்கோங்க. சீஸ் ஆப்ஷனல் தான், வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். சீஸ் போட்டுட்டு ஒரு வாட்டி மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க, சீசன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு செகண்ட் மட்டும் கிண்டி விட்டுட்டு முடிச்சிடுங்க. இது நம்ம சோயா சாஸ் வந்து ஊற்றுறனால இந்த ஒரு டெக்ஸ்டரில் வந்திருக்கு. அவங்க வந்து ஆயிஸ்டர் சாஸில் பண்ணுவாங்க. ஸோ அப்போது ஒயிட் கலரில் வரும். இது ஒன்றும் டேஸ்ட்டில் அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக பண்ணியாச்சு. சவுத் இண்டியன் சிக்கன் 65 வித் கோச்சுச்சாங் அல்ஃப்ரெடோ பாஸ்தா. வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டை பேஸ் பண்ணி தான் அங்கேருந்து பார்த்தா ரீக்ரியேட் பண்ணேன். அங்கே வந்து அதோட ரேட் வந்து கிட்டத்தட்ட 800 ருபீஸ் கிட்ட போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே இது எல்லாமே சேர்த்து ஒரு 300 to 350 ருபீஸ் கிட்ட பண்ணிட்டேன், வித் இன்க்ளூடிங் சிக்கன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அடுத்து என்ன ரெசிபி பண்ணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு குக்கிங் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.